எவ்வளோன்னு பார்த்துடலாம். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 120 ரூபாயும், குழந்தைங்களுக்கு 70 ரூபாயும் டிக்கெட் ஃபேர் கலெக்ட் பண்ணுறாங்க. ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து மாலை 5:30 வரைக்கும் இது ஓப்பனிங் டைமுங்க. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட்டை ஷூலாம் ஷூ இது வச்சுருக்காங்க. அது செப்பல் ஸ்டாண்டில் வச்சுட்டு உள்ளே வந்தோம்னா நம்ம என்ட்ரன்ஸில் டிக்கெட் செக் பண்ணி உள்ளே அனுப்பிச்சுட்றாங்க. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யானை, அதாவது நம்மளுடைய கெமிக்கல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற தந்தத்தோடு இருக்கக்கூடிய யானை தலை முன்னாடி நமக்கு வரவேற்க இருக்குங்க. அதை பார்த்துட்டு உள்ளே போனோம்னா மைசூர் பேலஸ்க்கே உண்டான அந்த குழு ஜிலுன்னு சூப்பராக இருக்கும். உள்ளே போனீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஜியம் மார்பிள், பெல்ஜியம் கிளாஸ், இந்த மாதிரி ரொம்ப விலையுயர்ந்து இதில் கட்டப்பட்டது தான் இந்த மைசூர் அரண்மனை. உள்ள வியூ பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம சண்டே நாள் ட்ராவல் பண்ணியிருந்தோம், இந்த இதுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. நம்ம திருப்பதியில் சாமி தரிசனம் பார்க்கறது எப்படி கியூவாக அப்படியே வரிசையாக போவோமே அதே மாதிரி தான் போனோம். இவர் தான் இந்த பேலஸோட கடைசியாக வாழ்ந்த மகாராஜாங்க. 2013 அவர் இறந்திருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க. நம்ம மக்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த கியூலேயே போய் அந்த 2 ஸ்டெப்ஸில் போயிட்டு அங்கேருந்து பீரங்கி அங்கேருந்து கூட்டங்கள் எல்லாமே பார்த்தோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. குரூப்பாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அதையே பார்த்துட்டு தான் அப்படியே ட்ராவல் பண்ணோம் இந்த பேலஸ்குள்ள. நீங்கள் ஹேண்டிகேப்டாக மாற்றுறதுனாலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் ஃப்ரீங்க. உள்ளே போகிறதுக்கு கேமராவோ வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் எந்த தடையும் கிடையாதுங்க. நீங்கள் தாராளமாக கேமரா ஃபோட்டோஸ் வீடியோஸ் தாராளமாக எடுத்துகிட்டு உள்ளே ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். உள்ளே பற்றி 2 கோயில் இருக்குங்க. பெருமாள் கோயில் இருக்குது, அப்புறம் சிவன் கோயிலும் இருக்குது. அதையும் நம்ம தரிசனம் பண்ணால் இந்த பேலஸை சுற்றி பார்த்துட்டு பின்பக்கம் வரும்போது அதை தாராளமாக இது பண்ணி பார்க்கலாம். பெங்களூரில் பேலஸ் நம்ம போயிருந்தாங்க. அந்த பெங்களூர் பேலஸும் இந்த மைசூர் பேலஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த வாரத்தில் எல்லா நாளுமே இந்த பேலஸ் இயங்கிட்டு இருக்கோம். நைட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஷோ இருக்குங்க. அதுக்கு தனியாக டிக்கெட் ஃபேர் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு பண்டிகை நாளில், தசரா நாளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் மின்னொலியில் அலங்காரம் பண்ணுவாங்க. நம்மளுடைய மைசூர் பேலஸ் சூப்பராகவே இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான விளாக்ல உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுப்பு டிராவல் விளாக்.